நாகரே, அர்ஜென்ட்டா உடனே என்ன வந்து பாரு. ஐயோ, இந்த பிருத்வி என்னையே இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்றான். எனக்கு என்னமோ பிருத்வி தான் இந்த பேப்பரை திருடி இருப்பான்னு தோணுது. ஆனா ஏன் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஆல்ரைட், நான் உடனே வெளில வரேன். ஹேங் ஆன். ஷர்லின், நீ எதுக்கு இந்த பேப்பர்ஸை திருடின? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? பைத்தியம் மாதிரி பேசுற. நான் எந்த பேப்பர்ஸையும் திருடல. என்ன கேட்டா நீ தான் இந்த பேப்பர்ஸை திருடினு சொல்வேன். நானா? நான் திருடினா? உனக்கு என்ன ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பா? உன்னை நீயே புத்திசாலின்னு சொல்லிப்ப. ஆனா நீ எப்படின்னு யாருக்கு தெரியும்? எதுவா இருந்தாலும் உனக்கு ஒழுங்கா போய் கூட சொல்ல தெரியல. பத்தாததுக்கு உன் திருட்டு பழியை என் மேல போடுறியா? ஷர்லின், உனக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் நான் ஒன்னும் திருடவே இல்ல. திருடினது கண்டிப்பா நீதான். அந்த பேப்பர்ஸ் உன்கிட்ட தான் இருக்கு. இல்ல, என்கிட்ட இல்ல. இன்ஃபேக்ட் என் மனசு சொல்லுது அந்த பேப்பர்ஸ் உன்கிட்ட தான் இருக்குன்னு. ஆனா என் மூளை தான் ஒத்துக்க மாட்டேங்குது. நான் திருடலைங்கிற விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதோட யாரு திருடினாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும்தான். ஏன்னா உன்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கூட இல்ல. ஆக்சுவலா அந்த ஆள் திருடினானா இல்லையான்னு தெரியல. அட ஷர்லின், நீ அமைதியாயிட்ட. அப்படின்னா நான் என்ன சொன்னனோ அது கரெக்ட், ரைட்? நீ அக்ரி பண்ற. நான் ஒரு வார்த்தை கூட பேசல. அதோட நான் அமைதியா இருக்குன்னு வேற சொல்றேன். அப்படி இருக்கும்போது நான் உன் பேச்சு அக்ரி பண்ணது எப்படி ஆகும்? இங்க பாரு ஷர்லின், எல்லாத்தையும் நீ உன் வார்த்தையால சொல்லணும்னு அவசியமே இல்ல. என்ன மாதிரி ஆளுங்க வறுமையிலேயே வளர்ந்தவங்க. அவங்களுக்கு உன் அளவுக்கு அறிவு இருக்குமோ இருக்காதான்னு தெரியாது. ஆனா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா என்னோட புத்திசாலித்தனம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் என்ன சொல்றேனோ அது கரெக்ட்னு சொல்லுது. திருடினது யாருங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், ரைட்? நட்டாஷா யாரு திருடினாங்கன்னு எனக்கு தெரியாது, புரிஞ்சுதா? அட, இப்பதானே நீ ஒரு செகண்ட் முன்னாடி இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப நல்லா தெரியும் நீ தான் பேப்பர்ஸை திருடி இருக்க நட்டாஷா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே யார் திருடினாங்கன்னு தெரியலன்னு சொல்ற. நீ ஃபிளிப் பண்றியே. என்ன விஷயம் ஷர்லன்? ஒரே செகண்ட்ல உன் லைனை நீ சேஞ்ச் பண்ணிட்ட. எனிவே, இப்படி மொக்கையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல. பிகாஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆக்சுவலி திருடினது யாருன்னு. நல்லா தெரியும். அது வேற யாரும் இல்ல, அந்த பிருத்வி தான். இந்த நதாஷா கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் இவளை பாத்துக்கிறேன். அத்தை, மாத்திரை குடுமா. கரீனாக்கா. என்ன விஷயம் கரீனா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் கரனை பத்தி தான் யோசிக்கிறேன். அவன் இப்ப ரொம்பவே மாறிட்டான்ல. இதுக்கு முன்னாடி கரண் ரொம்ப வித்தியாசமா இருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருப்பான், எப்பவுமே ஜாலியா இருப்பான்ல, எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கான். ஏன், என்னாச்சு கரீனாக்கா? கரனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? அண்ணி, கரனுக்கு எதுவும் ஆகல. அப்புறம் என்ன? ஆக்சுவலி நான் அவன்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொன்னேன். கரண் என்கிட்ட செய்ய மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம அந்த வேலையை அவன் செஞ்சுட்டு வந்துட்டான். கரண் அப்படி என்ன வேலை பண்ணா? ஆனா எனக்கு தெரியும், கரண் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னா அது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் தெரியும். கரண் அப்படி என்ன பண்ணா? தெளிவா சொல்லுங்கக்கா. அந்த பேப்பர்ஸ கரண் தான் திருடி இருக்கான். கரீனாக்கா, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? என் புள்ள என்னைக்குமே திருட மாட்டான். போலீஸ் தான் அவன் ரூம் ஃபுல்லா செக் பண்ணாங்கல்ல, அங்கதான் எதுவும் கிடைக்கலையே. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லக்கா, கரனால அப்படி செய்யவே முடியாது. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கரீனா, கரண் தான் திருடினான்னு உனக்கு தோணுதா? எதுக்காக உனக்கு அப்படி தோணுது? அவனோட ரூமை சர்ச் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க ஃபோல்டர் கிடைச்சதில்ல. ஐம் ஷூர் கரண் அந்த பேப்பர்ஸ லாயர் கிட்ட கொடுத்திருப்பான். அத்தை, நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேப்பர்ஸை நான் திருடினேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா போலீஸ் கிட்ட நீங்க நான் பேப்பர்ஸை திருடலன்னு நம்பிக்கையோட சொன்னீங்க. என்னாச்சு? இங்க பாருப்பா, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்ப்பா. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த பேப்பர்ஸ நீ எங்களுக்காக தான் திருடினேன்னு தெரியும்ப்பா.
உன்னோட ஃபேமிலிக்காக. கமான் அத்தை, நான் என்னமோ நம்ம ஃபேமிலிக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சேன். என்ன ட்ரஸ்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். நான் பேப்பர்ஸை திருடவே இல்லை. அதோட உங்க எல்லாரையும் விட பிரீதா என்ன நம்பிட்டு இருக்கா. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இருந்தாங்க. அவ தான் லாஸ்ட் மினிட்ல என்ன காப்பாத்தினா. நான் அவ மேல கோவமா இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன். அவ என்னெல்லாம் பண்ணிருக்கா, போலீஸ் வர சொல்லிருக்கா. ஆனா அப்ப கூட அவ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தா. கரண், நீங்க பாரு, எங்களுக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா. எங்களை நம்பு. எனக்கு தெரியும் என் கரனால என்னைக்குமே திருட முடியாது. கரீனாக்கா ஏதோ கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லப்பா. நில்லுப்பா கரண். இங்க பாரு, அவன் போகட்டும். அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டல. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசி. கண்டதை பேசிட்டு இருக்கியே. Nagre, I'm coming. Just wait. Yeah. நாகரே, நீ எங்க இருந்தாலும் சரி, அங்கேயே இரு. யார் கண்ணிலையும் தயவு செஞ்சு பட்டுடாத. அது நாகரே வாச்சே. பிருத்வி, போன்ல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? இங்கேயும் கூப்பிட்ட? செவத்துக்கும் காதருக்கும் அதோட இப்ப போன் கால்ஸ்லாம் கூட ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் உன்னை நான் நேரில் கூப்பிட்டேன். ஏன்னா எதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, எதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேனோ, அதை ஜஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் பர்சன் தான் நான் கேட்கணும். நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிற? அந்த பிரீதா கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கோ, எதை சாதகமா வச்சுக்கிட்டு முதலாளின்னு அவ சொல்லிக்கிட்டு திரியறாளோ, எப்படியாவது ஒரு வேளை அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எங்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டா, இப்ப சொல்லு. நீ என்ன சொல்ற? பிரீதாவோட ஒரிஜினல் பேப்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கா? நான் அதை திருடிட்டேன். பிருத்வி, லிசன் நாகரே, அந்த பேப்பர்ஸ்ல பிரீதாவுடைய பேரை எடுத்துட்டு என் பேரை போட முடியுமா என்ன? ஏன் போட முடியாது? அஃப்கோர்ஸ் போடலாம். ஆனா என்கிட்ட நீ ஒரு உண்மையை சொல்லு. பிரீதாவோட பேப்பர்ஸ உண்மையிலேயே நீ திருடி வச்சிருக்கியா? சந்தேகமா? இல்ல. எனக்கு தெரியும் பிருத்வி, அந்த பேப்பர்ஸை நீ தான் திருடி இருக்க. ஆனா பிருத்வி, நீ இருக்க பாரு. குடு, அந்த பேப்பரை குடு. இப்ப இல்ல. ஏன்? நாகரே, நாளை காலையில அந்த பேப்பர்ஸோட நான் உன் ஆபீஸ்க்கு வருவேன். அங்க நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணிக்கலாம். அந்த பிரீதாவுடைய பேர் எடுத்துட்டு அந்த பேப்பர்ஸ்ல யாருடைய பேர் இருக்கும்? உன் பேரு. அப்ப முதலாளி யாரு? நீதான். ரைட். அஃப்கோர்ஸ். அப்ப சரி, நாளைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம். டன். நான் வரேன். ஓகே, பாய். தேங்க்யூ நாகரே. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தான் கரண் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் கரண், என்ன விஷயம்?
இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலி நீங்க என் வீட்டுக்கு வர முடியுமா இமீடியட்டா? ஏன்னா நான் திருடலைங்கிற உண்மை உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஆதாரம் கிடைக்கலாம். ஏன்னா திருடினது ஆக்சுவலா பிருத்வி தான். ஆனா மிஸ்டர் கரண், எனக்கு தெரியும். ஐ மீன் நான் ஒரு கிரிக்கெட்டர். அவங்க பழிய என் மேல போட்டிருக்காங்க. அது என் ஃபியூச்சரை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ, கொஞ்சம் இங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாருங்க மிஸ்டர் கரண், இந்த கேஸ் இப்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு. இத பத்தி நான் சுப்பீரியர்கிட்ட பேசியே ஆகணும். அதுவும் நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு எந்த ஸ்பெஷல் டீம் வர இருந்துச்சோ அவங்க இன்னைக்கே கூட வரலாம். எதுக்கும் நீங்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு சீக்கிரமா அங்க வந்து சேர்றோம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர், தேங்க்ஸ் அலாட். ஓகே. அம்மா, ஆக்சுவலா எனக்கு எல்லாமே புரியும். ஆனா சில பேர் மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. ஐ மீன், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பிரீதா ரொம்ப வியர்டா இருக்காங்கல்ல. யாரெல்லாம் ப்ராப்ளம்ல இன்வால்வ் பண்ண நினைக்கிறாங்களோ, அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடவும் ரெடி ஆயிடுறாங்க. அவங்க கூட உட்கார்ந்து டின்னர் சாப்பிட கூட ரெடி ஆயிடுறாங்க. அப்பேற்பட்டவங்களை என்ன சொல்வாங்க தெரியுமா? ஷேம்லெஸ் அண்ட் அன்கிரேட்ஃபுல். சூப்பர் லக்கா. இந்த வீட்ல எல்லாருமே டெரரா தான் இருக்காங்க. இவங்களோட பார்வையில உங்க மேல எவ்வளவு பயம் தெரியுது. உங்களை நேருக்கு நேர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லாம இருக்காங்க. கிருத்திகா, சில பேருக்கு மூளைன்னு எதுவுமே இருக்காது. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுவாங்க, எதுவும் நடக்காத மாதிரி. ஷலன், நீ இத கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யாராவது யாரையாவது கிண்டல் பண்ணா சில நேரத்துல எதிரில் இருக்கிற மனுஷங்களும் கிண்டல் இல்ல, அத காம்ப்ளிமெண்ட் நினைச்சுப்பாங்க. அவங்க அவ்வளோ டம்பா இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? ஐ ஸ்வேர்க்கா, நான் இவங்க யார்கிட்டயும் வாய் கொடுக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிருந்தேன். அண்ட் ஐ எம் சாரி. நான் சில பேருக்காக என்னோட வாய் இப்ப திறந்தே ஆகணும். என்ன இவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா that I can't answer them back. அவங்களோட ஸ்டூபிடான விஷயத்த சொல்றதுக்கு இந்த மாதிரி சுத்தி உட்காந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நானும் இந்த மாதிரி குதிக்கணுமா இல்லையா? இவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட்லி நான் பேசி ஆகணும்ல. ஸ்ருதி, தேவையில்லாம பேசாத. அட என்ன நெசசரி இல்ல. முதல்ல நான் இந்த பதாஷா கிட்ட தான் பேச போறேன். நட்டாஷா. நட்டாஷா, நீ என்ன சொன்ன இப்போ? சொல்றது கூட தப்பா தான் சொல்வியா? ஆக்சுவலா ஒரிஜினலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிண்டல் பண்றது முட்டாளங்களுக்கு புரியாது. Sarcasm is wasted on fools. ஏன்னா நான் கிண்டல் பண்ணது உங்க 3 பேருக்குமே புரியல. ஏன்னா உங்க டாப் ஃப்ளோர் தான் காலியா இருக்கே. போதும், நிறுத்து. லைன் கிராஸ் பண்ற வேலை வச்சுக்காத. விஷயத்தை எங்க இருந்து எங்க எடுத்துட்டு போறா? நான் எங்க இருந்து எங்க கொண்டு போறேன்? அட, இத நீதான் ஆரம்பிச்ச கிருத்திகா. நீயே சொல்லிட்டு நீயே ஆரம்பிச்சங்கிறப்போ மத்தவங்க சொல்றது கேட்க தைரியம் இருக்கணும்ல. சரி, அதற்கிட்ட இது முதல்ல சொல்லி, இது யாரு? இந்த குடும்பை போட்டு பொண்ணு யாரு? இவன் நம்மள டம்ப் பண்ணி எப்படி சொல்லலாம்? அதாவது கரீனா மேம் ஏதாவது சொன்னா நாங்க கேட்டுட்டு அமைதியா இருப்போம். சோ we respect her. சோ பெரியவங்க, அதனால நம்ம கேட்டுட்டு இருப்போம். அதை விட்டு இவெல்லாம் வந்து நம்மள சொன்னா நம்ம கேட்கணுமா? ஏற்கனவே கரீனா மேம் திட்டி எங்களுக்கு பழகிடுச்சு. இப்ப இவ திட்டியோ கேட்கணுமா என்ன? ஸ்ருதி, சத்தம் போடாதீங்க. ஏன்னா எனக்கும் சத்தம் போட தெரியும். நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். என்னோட அக்கா அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட தப்பாவே நடக்கிறீங்க. இவங்க உங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணாங்க? இவங்களுக்கு மரியாதை இருக்கு, டிக்னிட்டி இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இவங்க இந்த குடும்ப ப்ராப்பர்ட்டியோட முதலாளி. ஆனா இருந்தாலும் என்னோட அக்கா உங்க யார்கிட்டயும் தப்பா நடக்கல, யாரையும் அவமானப்படுத்தல. அதோட இவங்க முதலாளி ஆயிருக்காங்க. இவங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவர் யார் கொடுத்தது?
இந்த வீட்டோட சோல் ஓனர் மகேஷ் அங்கிள் தான். மகேஷ் அங்கிளே விருப்பப்பட்டு இந்த வீட்டுக்கு அக்காவை முதலாளி ஆக்கியிருக்காங்க. அட, என்னோட அக்காவை தான் நீங்க மதிக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் மகேஷ் அங்கிளோட விஷயாவது நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, மாமா ஒண்ணு சந்தோஷமா பிரீதா பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வைக்கல. இவ மாமாவை எப்படியோ சைன் போட வச்சு இந்த வீட்டுக்கு முதலாளி ஆயிட்டா. இவங்க முதலாளியானா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? இன்ஃபேக்ட் நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த வீட்டுக்கு எங்க அக்கா மருமகளா வந்ததுல இருந்து யார்கிட்டயும் எந்த பார்ஷாலிட்டியும் பண்ணல. எல்லார்கிட்டயும் நல்லபடியா தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பிருத்வி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அக்காவோட ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ருதி ப்ளீஸ் வாய் மூடு. ஆனா என்னக்கா சும்மா இருன்னு? இங்க பாருங்கக்கா, இவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, இவங்க நம்மள இன்னும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக நம்ம சகிச்சுக்கணுங்கிற? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எனக்கு எதுவுமே புரியல. அக்கா, நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு என்னோட அக்காக்கு நீங்க பதிலுக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் இவங்களை இன்சல்ட் பண்ணாம இருங்க. அட, கொஞ்சம் நாங்க அக்காக்கு ரெஸ்பெக்ட் தானே கேக்குறோம். என்னோட அக்கா இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அமைதியா இருந்து சொல்லல. என்ன பேசுற? யாருக்காக பேசுற? அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ சொல்றத பார்த்தா நான் இந்த வீட்டுக்கு எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக வந்திருக்க மாதிரி தோணுது. ஆனா அப்படி எதுவுமே இல்ல. அந்த மாதிரி ஒண்ணு இல்லதான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் உங்களை இன்சல்ட் பண்றாங்கன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்லக்கா. எல்லாரும் உங்ககிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதானக்கா. அதாவது நீங்க இந்த வீட்டு எதுவும் பேச, அதாவது நீங்க இந்த வீட்டு முதலாளி இல்லக்கா. முதலாளிக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டு மருமகக்கா. மகேஷ் அங்கிள் உங்களை இந்த வீட்டோட பொண்ணா நினைக்கிறாருல்ல. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு இந்த வீட்டுல ரெஸ்பெக்ட் கிடைக்கணுமா இல்லையாக்கா? நீங்களும் இவங்க திட்டுறதை எவ்வளவு வாட்டி பொறுத்துப்பீங்க? எல்லாரும் 1 முறை 2 முறை 3 முறை 10 முறை பொறுத்துப்பாங்க. அதுக்கு மேல எல்லாரும் திரும்ப பேசதானக்கா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நீங்க இவங்க எல்லாருக்காகவும் தண்டனையை டிசைட் பண்ணிருக்கீங்கல்ல, அது என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல இங்க பாரு பத்தாஷா. நட்டாஷா எத்தனை முறை சொல்றது? ஐ நோ நட்டாஷா, குடுமி போட்டவளே. உனக்கான தண்டனையை அக்கா டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன? உன்னோட தண்டனை என்ன தெரியுமா? கிச்சன்ல வேலை பார்க்கணும். நீ இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு எங்களை பார்த்து டம்னு சொன்னல. நீ பாட்டுக்கு என்னோட அக்கா ரொம்ப குடும்பக்காரி, உன்னை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லுவேன். நாங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? இங்க பாரு, நீ என்ன பண்றனா, உன்னோட தண்டனைய கரெக்டா பண்ற. கிச்சன்ல போய் ஒர்க் பண்ற. அப்புறம் கிருத்திகா, உன்னை நான் என்ன சொல்றது? நீ ஒரு காலத்துல எங்களோட ஃப்ரெண்டா இருந்த. ஸ்ருதி, ஒண்ணு உனக்கு உடம்பு சரியிருக்காது, இல்லனா மூளை சரியிருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ நேரமா நீ உளறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட அக்கா என்னமோ பெரிய தெய்வம் மாதிரி பேசிட்டு இருக்க. அவ என்னமோ எங்க எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரியும் நாங்க அவகிட்ட நன்றி இல்லாத மாதிரியும் பேசிட்டு இருக்க. நாங்க வேணும்னே உங்க அக்கா மனச காயப்படுத்திட்டு இருக்கோன்றத சொல்ற. அதுவும் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசுற. அவ எப்படி எங்க கிட்ட பிஹேவ் பண்றாளோ அதே மாதிரிதான் நாங்களும் அவகிட்ட பிஹேவ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? பாட்டி இங்க பாருங்க. நீங்க என்ன ஸ்ருதி, போதும், நிறுத்து. பிருத்வி, வந்து சாப்பிடுங்க. இல்ல நீங்க கேரி ஆன் பண்ணுங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். பிருத்வி, எங்க போற? பிரீதா ரூம்ல இருந்து பேப்பர்ஸ் திருடுனல்ல, அதை எடுக்க போறியா? வாட்? நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, டைமையும் வேஸ்ட் பண்ணல. இன்ஸ்பெக்டர், அண்ணா, போலீஸ் எதுக்கு மறுபடியும் கூப்பிட்டிருக்கீங்க? இதோ இப்பவே தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க, இது எங்க ஸ்பெஷல் டீம். ஆக்சுவலா அவங்க நாளைக்கு தான் வரதா இருந்தாங்க.
நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இன்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க இப்ப என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். பிருத்திவி சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரம். நீ உன்னை ரொம்ப இன்டெலிஜென்ட் புத்திசாலின்னு சொல்லுவல்ல, ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவ. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இரு நான் சொல்றேன். இங்க போலீஸ் வந்திருக்காங்கன்னா அவங்கள கூப்பிட்டது என் அண்ணன் தான். அவங்களோட இருக்கிறது ஸ்பெஷல் டீம். அவங்க எங்க எது இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட் இன்ஸ்பெக்டர் சார்? ரைட். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட். நாம முதல்ல பிருத்தியோட ரூமை செக் பண்ணணும். வாங்க. வாட்? வாங்க. எதுக்கு ஏன் ரூம்? பயந்துட்டியா? பிருத்வி மல்ஹோத்ரா என்னைக்கும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். இப்போ பயப்படுவேன். ஏன்னா பயப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். வா.